Hi friends, welcome to my channel. நான் உங்கள் அபி. நம்ம நார்மலாகவே ஃபோனில் இப்போ நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. கேமரா இருக்குது, ஃபோன்லேயே நம்ம ஊருப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறோம். பட் நம்மளுக்கு என்ன திருப்தினா ஃபோனில் பார்க்குறத விட அதை ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம பார்த்து நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப சீக்கிரமாக பண்ண மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக ஃபோட்டோ கடைக்கெல்லாம் போனோன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 10 நிமிஷம் ஆகுங்க, 20 நிமிஷம் ஆகுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி தருவாங்க. பட் நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு எங்கேயுமே போகாமல் ஃபோட்டோ எடுத்ததும் பிரிண்ட் கொடுக்குற மாதிரி கேமரா தாங்க இன்றைக்கி வந்து பார்க்குறோம். நம்ம நிறைய டிவி இதில் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து கேமரா இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து காஸ்ட்லி ரொம்பவே கம்மி தான். அந்த கேமராவை தான் இன்றைக்கி வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்குது, அது எப்படி பிரிண்ட் வருது, அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ வந்து நான் ஆல்ரெடி கேமராவை இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது வந்து வந்துருச்சு. இதை வந்து இப்போது ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து ஃபுஜி ஃபிலிம் அப்படின்ற கேமராவோட கம்பெனி தாங்க. நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி. இது வந்து பழைய கம்பெனி தான். பட் அதோட கேமரா தான் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த கேமரா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னன்னு கேட்டேன்னா, இந்த நயன்தாரா வந்து நம்ம கஜினி படத்தில் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து நயன்தாரான்றேன், நம்ம சூர்யா சார் வந்து இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து பேக்கில் கவரில் அப்படியே அவர் கோட்டில் வச்சுக்குவார். யாராவது ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நேம் போட்டு வச்சு அவங்கள மார்க் பண்ணி எங்கே பார்த்தோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்குவார். சேம் அதே மாதிரி கேமரா தான். இது வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆசை நிறைவேறினா மட்டும் போதுமா? அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா தானே முழு திருப்தியாக இருக்கும். ஓகே, பாருங்களேன், நல்ல கலரு, நல்ல ப்ளூ கலரு, ப்ளூ ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிங்குச்சா கலர் மாதிரி தான் இது. ஓகே, இதோட கேட்லாக் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் தான் கேமரா. நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த இடத்துலையோ மறைச்சிட்டோன்னா ஃபோட்டோஸ் வந்து அது கிளியராக வராது. ஃபோக்கஸ் ரேஞ்ச் வந்து 0.6 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் இங்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டோன்னா சன்லைட்டு, மூணு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்ரி வந்து இந்த 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 பேட்ரி போடுறதுக்கு இந்த இடத்துல தான் போடணும். இதில் வந்து நம்ம இப்படி கலட்டி இதில் வந்து பேட்ரி போட்டுக்கலாம். பறக்குது. இந்த பேட்டரியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் இப்போது இந்த பேட்டரியை போட்டுக்கிறேன். இப்போது இதில் பேட்டரியை போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ பேட்ரி போட்டாச்சு. பேட்ரிக்கு அடுத்து தான் இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இந்த பேப்பர் வைக்கணும். நம்ம அதாவது ஃபோட்டோ ஃபிலிம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இது வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். கேமரா கூட இது வந்து வராது. கேமரா கூட 2 பேட்ரி இந்த கயிறு மட்டும்தான் வரும். இது வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இந்த ஃபிலிம் இந்த ஷீட்டை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்ததும் அப்படியே மேலே நம்மளுக்கு அழகாக நம்ம ஃபோட்டோ வரும். என்னோடய ஃபோட்டோ எப்படி வருதுன்னு தெரில. ஓகே, இது இப்போ பிரித்து நான் வந்து அதில் வச்சுக்கிறேன். இதில் வந்து இப்போது 2 இதாக இருக்குது, 2 கட்டாக இருக்குது. ஓகே, இதில் வந்து இப்போது 2 கட்டாக இருக்குது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும், இதை எப்படி இதில் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு இதுலேயும் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து கூட நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இப்போது ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்தில் இந்த சிடி டெக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்களேன், இதுதான் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணணும். நம்ம கேமராக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணணும்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரும் நம்ம கேமராவில் இருக்கிற எல்லோ கலரும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஃபிலிமை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். இந்த ஃபிலிம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இருக்குது. இதில் உள்ள எதுவும் கை வச்சிடாமல் நம்ம அப்படியே இந்த ஃபிலிமை வந்து இதில் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லோ கலரும் இங்கே இருக்கிற எல்லோ கலரும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெண்டுமே வந்து இதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த பிக்சர் கரெக்டாக கிடச்சி நம்மளுக்கு மேலே அப்படியே தள்ளி கொடுக்கும். இது வந்து மேலே அப்படியே தள்ளி கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ சீக்கிரமாக வெளியில் வரும். ஓகே, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. இதில் இப்போ எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்ததாக ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து மோடு இருக்குது, நம்மளுக்கு நைட் மோடு அப்புறம் டே மோடு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மோடு எப்படி இருக்கோ நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் எரியும். ஆன் பண்ணதும் இதில் லைட் எரியுது பார்த்தீங்களா, லைட் எரியுதா? அந்த லைட் எரியறதுல நம்ம அப்படியே ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்தமாரி ஒரு பிக்சர் தான் வரும். இது வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த முன்னாடி இருக்கிற கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி தான் வெளியே வரும். பட் எடுத்ததுமே ஃபோட்டோ வரும்னு நம்பிடாதீங்க. நானும் அப்படி தான் எடுத்தேன். பட் இந்த மாதிரி வந்து ஏமாற்றிடுச்சு. இனி அடுத்ததாவது ஃபோட்டோ வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு ஆப்போசிட்டில் கேமரா இருக்குது. அந்த கேமராவை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறேன். மெயினாக நமக்கு வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இருக்கிறது. அச்சு முகம் மறைச்சிருச்சு மக்களே, முகத்தை காட்டு. ஃப்ளாஷ் அடிச்சிருச்சு, ஃப்ளாஷ் அடித்து வெளியில் வருது. ஆஹா, இதில் ஒன்றுமே தெரியலையே. சோளமுத்தா போச்சா? முன்னாடி பார்த்தா ஒயிட்டாக இருக்குது, பின்னாடி பார்த்தா பிளாக்காக இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் தெரியலையே. நான் ஃபோட்டோ வரும்னு எதிர்பார்த்தேன். இது டம்மி ஆயிடுச்சோ, குழந்தைங்க விளையாடுறது மாதிரி ஆயிடுச்சோ. இல்லை கொஞ்சம் வருது. அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாகிது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. உங்களுக்கு தெரியுதா? எங்கள் 2 செல்லங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கேமரா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியுதா? கொஞ்சம் நேரம் ஆகணும் மாட்டிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டே, 2 பேரும் தெரியுறீங்கடா. ஆமாம், வருது ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இங்கே வந்து பாருங்க. ஏய் கை அங்கே வைக்கக்கூடாது. அம்மா கையிலே இருந்து பாரு. ரெடி? சரி எடுக்கலாம். தல் பாருங்க, ஃபோட்டோ தெரியுதா? இனி கொஞ்ச நேரம் ஆக இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து இப்போ காஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. நல்லா இருக்காங்களா கேமராமேன்ஸ் 2 பேரும்? நல்லா தெரியுது. ஓகே, இனி அடுத்த இது இப்படி ஆப்போசிட் நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்தாச்சு. இனி செல்ஃபி எடுத்து பார்க்கலாம், செல்ஃபி வருதா என்ன அப்படின்னு. ஓகே, நல்லா தெரியுறேண்ணா? ஓகே, செல்ஃபி எடுத்தால் எப்படி வருது பார்க்கலாமா? ஆஹா, வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும்.
ஓகே, பார்க்கலாம். இந்த ஃபிலிமை வந்து நம்ம இதிலேருந்து அதுவாக வெளியில் வரும், நம்ம பிடிச்சி இழுத்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த லென்ஸில் எல்லாமே கை வச்சிடக்கூடாது. அதை பார்த்து தான். ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்களோட கேமரா மாதிரியே இருக்குது. என் ஃபோட்டோ லைட்டாக தெரியுது. இதில் செல்ஃபி கூட எடுக்க முடியும். பட் நம்மளுக்கு நம்ம ஃபோனில் வர மாதிரி தெரியாது, நம்மளாம் பார்த்து தான் எடுத்துக்கணும். நம்ம இந்த சின்ன ஃபோன், பட்டன் ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம எப்படி வச்சு இப்படி செல்ஃபி எடுத்துக்குவோம், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பாருங்களா, லைட்டாக தெரியுதா? இனியும் காஞ்சா நல்லா தெரியும். ஓகே, இதை கொஞ்ச நேரம் காயறதுக்கு விட்டுறலாம். வா, இது வந்து பாருங்களேன், இனியும் காய நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. கொஞ்சம் நேரம் இனியும் கொஞ்சம் விட்டால் இன்னும் நல்லா காஞ்சி நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. இனியும் நல்லா காயட்டும். அதோட இதில் வந்து நம்மளுக்கு இந்த நம்ம ஃபிலிம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பீஸில் வந்து 10 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதில் வந்து அதில் கணக்கு காட்டிகிட்டே இருக்குது. இப்போ வந்து 7 ஃபோட்டோஸ் இனி மீதி இருக்குது. இதில் வந்து இனி 7 ஃபிலிம் வந்து இருக்குது. நான் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன். பாருங்களேன், என்னோடய ஃபோட்டோவே எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா கிளியராக தெரியுது. நான் 3 ஃபோட்டோ மொத்தமாக 10ல் வந்து 3 எடுத்துட்டேன். இன்னும் 7 இருக்குது. நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ ஃபிலிம் தெரியணும் அப்படின்றது கூட இந்த சைடில் இருக்குது. அது கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய செல்ஃபி ஃபோட்டோ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா வந்திருக்குல்ல. நம்ம என்ன ஃபோனில் எடுத்தோன்னா அது பிக்சர் பார்த்துட்டு நான் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது எடுக்கும். பட் இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து நான் விளம்பரத்துக்காகவோ வேறு ப்ராடக்ட் சேல்க்காகவோ நான் ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி கேமராஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் அதை தான் வாங்கி இது எப்படி இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்து அதை உங்களுக்கு ஒரு வீடியோ தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது வேணும், நீங்களும் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு இதில் ஹை குவாலிட்டி இருக்குது, லோ குவாலிட்டி இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட இதோட பிரிண்ட் இருக்குது, இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிலிம், இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுங்க. இனியும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. இனி அடுத்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதிலே வந்து இனி 2-3 ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஊருக்கு போகும்போது அந்த ஃபோட்டோஸு, சாமி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு சாமி, நான் வந்து உன்னோட ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எங்கள் பாட்டி தாத்தாலாம் என்கிட்ட அப்படி தான் கேட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரி அந்த டைமில் வந்து பாட்டி ஃபோட்டோ எடுத்து கழுவி வர்றதுக்கு 2 நாள் ஆகும், அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஸ்கிப் ஆகி நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம போகும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டும் போக மாட்டோம், மறந்துடுவோம். பட் இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம கஜினியில் சூர்யா சார் அப்படி அந்த மாதிரி இந்த கேமரா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நம்மளை வரும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இது. எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை, இதை யூஸ் பண்ணணும்னு. அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ வாங்கினேன். இப்போ மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப வளவளன்னு பேச விரும்பலை. இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பாருங்கள், இது வந்து வைட் ஆங்கிளில் தோட்டத்தை ஃபுல்லாகவே நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல, வைட் ஆங்கிள்லேயும் வருது. நம்ம அந்த சைடு கூட லேண்ட்ஸ்கேப்பில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுத்தேன். இந்த ஆங்கிளில் பாருங்கள், இதுவும் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிரைட்டாக அந்த க்ரீன் கலர் எல்லாமே நல்லா பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு பிடிச்ச கேமராலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டாக செல்ஃபி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் இது. நல்லா இருக்குல்ல. இதுக்கு அடுத்ததாக வந்து எண்ணெய் வச்சு எடுத்தது, இந்த எச்சுக்குட்டி எடுத்தது இது. இதுக்கு அடுத்ததாக வந்து கேமராமேன் 2 பேர்த்தையும் வச்சு எடுத்தது, குட்டீஸ் கேமரா. இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த தோட்டத்தில் எடுத்த பார்த்தீங்களா, அதுதான் இது. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த செடியை டட்டில் வாங்கின மணி பிளான்ட்டோட சேர்த்து எடுத்தது.